பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவ்வேளையிலே நாம் ஜீவனோடு இருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபை மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை மற்றவர்கள் பரிதபிக்கக்கூடிய நிலையாக மாறிவிடும். அப்படியாயிராதபடி கர்த்தரை இம்மட்டும் அவருடைய தயவினாலே ஆயுள் நாட்களை கூட்டி கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்திருக்கிற தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு துதிப்போம். கர்த்தர் என்ன வார்த்தையை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் பேசுகிறார் என்பதை பார்ப்போம். சங்கீதம் 29 11 கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பலவீனம் அடைந்திருக்கும், சோர்ந்து போன நிலையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்துதான் கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுகிறார். நான் பலனற்ற மிகவும் வியாதியின் படுக்கையில் படுத்து இருக்கிறேன். மனுஷர்களாலும் உறவினர்களாலும் தள்ளப்பட்டு டாக்டர்களாலே கைவிடப்பட்டு இருக்கிறேன் என்று மிகவும் துக்கத்தோடு இருக்கிறவர்கள் இந்த வார்த்தையை உங்களுக்கு தான் என்று அறிந்து கொள்ளுங்கள். பலவீனமாய் இருக்கிறவனுக்கு நான் பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். பலத்தை மாத்திரமல்ல, சமாதானத்தையும் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ராஜாவாக இருக்கிறேன் என்று அவர் நமக்கு உறுதி கொடுத்திருக்கிறார். ஒருவரிடத்திலே நாம் ஒரு உதவியை கேட்கும்போது அவர்கள் கொடுப்பேன் என்று சொன்னார்களானால் நம்முடைய இருதயம் மகிழ்ந்து களி கூறும். அவர்களிடத்திலிருந்து நாம் உதவி பெற்றுக்கொள்ளவில்லை, அந்த வார்த்தைக்கு மாத்திரம் நம் இருதயம் சந்தோஷப்படும். அவர் செய்கிறேன் என்று சொன்னார். அந்த அம்மா நமக்கு உதவி செய்ய ஆவலாய் காத்திருப்பதாக சொன்னார். அவர்கள் செய்வார்கள் என்று நாம் மற்றவர்களிடத்திலும் சொல்லி மகிழ்வோம். அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை உருவாக்கினவர், நம்மை சிருஷ்டித்த மகாராஜா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் என் பேரில் பற்றுதலாயிரு என் மகளே மகனே என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னபடி அவர் பேரில் நாம் பற்றுதலாய் இருக்கும் பொழுது, நாம் பலவீனம் அடையும் நேரங்களிலே, சோர்ந்து போகும் வேளையிலே அவருடைய பலனை நமக்கு கொடுத்து அவருடைய வல்லமையினாலே நம்மளை நிரப்பி நம்மளை சந்தோஷப்படுத்தி பாதுகாத்து போதுமான சமாதானத்தினாலே நிரப்பி நம்மளை வழிநடத்த அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேத பகுதியிலே பவுல் என்ற மனுஷன் தேவனோடு உறவாடுகிறவர், தேவனுடைய பணியை செய்கிறவர், அவரிடத்திலே கேட்கிறார், எசப்பா என் சரீரத்தில் பலவீனம் உள்ளது என்று சொல்லும் பொழுது, பவுலே நீ பயப்படாதே, இதோ உன்னுடைய பலவீனத்தின் மீது என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவரை ஏற்றுக்கொண்டு அவர் பலவீனம் அடையவே ஆசைப்படுவாராம். ஏனென்றால் என்னுடைய பலவீனம் குறைவற்ற பொழுது ஏசப்பாவினுடைய பலன் எனக்கு பூரணமாய் விளங்கும் அல்லவா என்று அவர் நினைப்பாராம். அதுபோல நாமும் இருப்போமா? நாம் பலவீனமற்று இருக்கும் பொழுது அவரை நோக்கி கூப்பிடுவோம். அப்பொழுது அவருடைய பலத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய பலவீனத்தை நீக்கி நம்மளை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராய் ஏசப்பா நம்ம வாழ்க்கையிலே கடந்து வருவார். பலப்படுத்துகிறது மாத்திரமல்ல, சமாதானத்தையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். உலகத்திலே பார்க்கும் பார்வையிலே அநேக விதமான ஆசீர்வாதங்களையும் அநேக விதமான செல்வாக்கு உள்ளவர்களாயும் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாயும் வாழ்ந்தாலும் கூட சமாதானம் இல்லை என்றால் அவையெல்லாம் ஜீரோவாகி போய்விடும். அப்படி இராதபடி நமக்கு கர்த்தர் பலத்தையும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இருதயத்திலே அவருடைய மனதிலே அவர் சிந்திக்கும் பொழுது நாம் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். அவருடைய பிள்ளைகளாக நியமிக்கப்பட்டு
அவரிடத்துல பல ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆயுள் நாட்களையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். இதோ இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண்கின்றவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து காத்து கொள்வாராக. இம்மட்டும் ஆயுசு நாட்களை பெருக செய்த தேவன் உங்களுடைய பலவீனத்தின் மீது அவருடைய பலன் பூரணமாய் விளங்க காத்திருங்கள். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.